விஷயம் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. என்ன கனவு? நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வந்திருந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம் நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. கழுத்தை பிடிச்ச வெளியே இருக்க கூடாது. வெளியே தோர்த்து இவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவரு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் என்ன வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நான் கனவு கண்டமா. பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அதே யோசனையில படுத்திருப்ப. அதே உனக்கு அப்படி ஒரு கனவு வந்திருக்கும். தேவையில்லாம பழச நினைச்சு கவலைப்படாம எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நம்பிக்கையோட இருடி. எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சு. அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அவ்வளவுதான். இந்த பாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நீ தைரியமா இரு என்ன? அக்கா, சரியா? அக்கா, மாமா உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சாராமே, அந்த பணத்தை கேட்டாரு. உள்ளதான் இருக்கு, என் கூட எடுத்து தரேன். சரிக்கா, வா. என்னது, தமிழுக்கும் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சா? இதே மாதிரி கனவு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கும் வந்துச்சே. இந்த வீட்ல இருக்க ஆளுகெல்லாம் சேர்ந்து தமிழ் செல்விய வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நாமளும் கனவு கண்டோமே. அப்ப அதே மாதிரி கனவு இவளுக்கும் வந்துச்சுங்கிறா. ஐயோ கடவுளே, என்னது இது? ஏன் இந்த மாதிரி கனவு எனக்கும் வந்திருக்கு, அவளுக்கும் வந்திருக்கு? தாயே கண்ணாத்தா, எந்த ஒரு கெடுதலும் அவளுக்கு நடந்துடக்கூடாது தாயே. தாயே சீலக்காரி, இந்த வளகாப்ப நல்லபடியா நடத்தி கொடுத்துட்ட. உனக்கு நான் பட்ட கடனை எங்க போய் தீக்கிறது? இந்த பிறவியில நான் தீப்பனா, இன்னும் 7 பிறவி எடுத்து தீப்பனான்னு எனக்கு தெரியலையே. அத்தா அப்பதா, ஆ வாயா, வா வா. அப்பதா, உனக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிச்சு பாரு. என்னதியா? பாரு. சேலையா? ஆமா பத்தா, மேலூர் போயிருந்தேன். ஆ, அங்கிட்டு தேர்முட்டிக்கு போனப்ப தாசப்பூர் கடையில ஒரே கூட்டமா இருந்துச்சு. ஓ. அங்கிட்டு கோபுரக்கர சேலை பேமஸ் ஆம. ஆமா. அதான் எங்க அப்பதாக்கு வாங்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். நீயா? ஆமா பத்தா, ஏன் அப்படி கேக்குற? இல்ல பேராண்டி, நியாயமா பார்த்தா உன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு சேலை வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டியோட வளகாப்பு அன்னைக்கு கட்டிக்கணுல கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாந்து கொடுக்கற, அதே எனக்கு யோசனையா இருக்கு. அப்பதா, எப்ப கொடுத்தா என்ன? என் அப்பதா குடுக்குன்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஓஹோ, கோபுரக்கரை சேலைன்னா 7000 8000 இருக்குமேடா. ஏன் 9000 கூட இருக்கட்டும், உனக்காக நான் வாங்கிட்டு வர மாட்டேனா? ஆ, அது சரி அது சரி. ஏன் பேராண்டி, ஏன் மூலமா உனக்கு என்ன நடக்கணும்? அப்பதா, இப்படி கேள்வி கிட்ட நான் அசிங்கப்படுத்துற பாத்தியா? பேராண்டி, நீ வெத்தலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ, அதுல சுண்ணாம்பு தடவி கொடுத்தாலோ, இல்ல சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ, இல்ல எனக்கு சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலோ அத பார்த்து நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் பேராண்டிக்கு என்கிட்ட ஏதோ வேலை ஆகணும், அதனாலதான் சைஸா எனக்கு சோப்பு போடுறான்னு தான் நினைப்பேன். சரி சரி, விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்னு சொல்லு. அப்பதா, ஆ, தமிழுக்கு நல்லபடியா வளகாப்பெல்லாம் பண்ணியாச்சு. ஆமா வீட்டுல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல? ஆமா. ஆ, சரி, இனிமே என்ன பார்த்தா பிரச்சனை வரப்போகுது? பேசாம தமிழ் வயித்துல இருக்க குழந்தை ஒண்ணு இல்ல, 2 குழந்தைங்கிற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடலாமா? ம், ம். அந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல, அதுக்குதான் சொல்றேன். என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் இல்ல, குஞ்சு இல்ல, இல்ல, என் சேது. குட்டி இல்ல, விட்றா, என் பப்பு. விட்றாங்கறேன். டேய், உனக்கே இம்புட்டு ஆசை இருக்குன்னா இந்த உண்மையை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு என் மனசுல எம்புட்டு ஆசை இருக்கும். யோசிச்சு பாருடா. அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நான் சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமையா இருக்கும். என்ன காரணம் பார்த்தா? இல்ல சேது, நீ இம்புட்டு தூரம் சொல்றப்ப நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த 2 குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லலாமா வேண்டாமான்னு நீயே உன் கைப்பட சாமி கிட்ட எழுதி போடு. சாமி பார்த்து உத்தரவு கொடுத்தா இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு சொல்லிருச்சுன்னா நாம எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். ஆனா சாமி பார்த்து யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருச்சுன்னா சொல்ல வேணாம் ஐயா. மனுஷன் ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறான்னால அதுல 1000 காரணம் இருக்கும். சாமி ஒரு விஷயத்த மூடி மறைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தா அதுல லட்சம் காரணம், கோடி காரணம் இருக்கும். சாமி சொல்றத கேட்கலாம்ப்பா. அப்ப சாமி கிட்டே உத்தரவு கேட்டலாம் பார்த்தா? சரிப்பா சரி. அப்பதா, என்ன? இதுல ஒரு பேப்பர்ல 2 குழந்தை விஷயத்த சொல்லலாம்னு எழுதியிருக்கேன். இன்னொரு பேப்பர்ல 2 குழந்தை விஷயத்த சொல்ல கூடாதுன்னு எழுதியிருக்கேன். இத நல்லா குலுக்கி நான் போடுறேன், நீயே எடு. அதுபடி நாம நடந்துக்கலாம். வேணாம் ஐயா, நீயே குளிக்க போட்டு நீயே எடு. பழையூர்பட்டி பெரிய மந்த, நீதான் என் கொலைச்சாமி. நீ என்ன உத்தரவு கொடுக்குறியோ அத நான் கேக்குறேன், அதுபடியே நடந்துக்கிறேன். நீயே ஏதோ ஒரு பேப்பர் எடு. இதா பார்த்தா,
என்னன்னு பாரு. என்ன வந்திருக்கு? ரெட்டை குழந்தை விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன்லடா பேராண்டி, எனக்கு உத்தரவு வரலன்னு. அதேதான் இப்பவும் நடந்திருக்கு. தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் ஐயா. எல்லாரும் வந்தாச்சா? அப்பா தமிழ் மட்டும் வரணும், நான் போய் கூட்டு வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தமிழ் வேண்டாம். இன்னைக்கு விழா நல்லபடியா நடந்து முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். என்ன, காலையில தமிழ்ச்செல்வி உசுருக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் இந்த நாள் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி இப்ப எதுக்காக நான் உங்க எல்லாரையும் இங்க வர சொல்லியிருக்கேன்னா, கட்சி தலைவர் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் தேதியை அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாசமோ 2 மாசமோ இந்த ஸ்டேட் முழுக்க பிரச்சாரம் அது இதுன்னு நான் ஏகப்பட்ட இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும். பிரச்சாரமும் செய்ய வேண்டி இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாரும் நான் போட்டியிடுற தொகுதியில கடுமையான களப்பணி செய்ய போறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்ப எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது புரியுது செய்து. அதே நேரத்துல கட்சி தலைவர் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அதுலயும் முக்கியமா சாவித்ரி, அண்ணே, ஈஸ்வரி, போஸுங்க பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கா மாமா. சரி நல்லதுதான், நல்லது. சாவித்ரி, ஈஸ்வரி, இதை நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கிடுங்க. நடேஜா, உன்னையும் தான் சொல்றேன். நான் என்னப்பா செய்ய போறேன்? ஏய், சொல்றத மட்டும் கேளியா? சரிங்கப்பா. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் யாரும் தலையிடக்கூடாது. கட்சியிலயோ இல்ல மாநிலத்திலயோ என் பேருக்கு அவ பேர் உண்டாக்குற மாதிரி யாரும் எந்த விஷயத்திலையும் தலையிடாம இருக்கிறது நல்லது. நான் சொல்றது எல்லாருக்கும் நல்லா புரியுதா? அப்பா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நாங்க வாக்கு கொடுக்கறோம்ப்பா. உங்க பேருக்கு ஒரு களங்கம் வர மாதிரி நாங்க எப்படிப்பா நடந்துப்போம்? ஐயா, ஒன்ன சொல்லையா, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன், மனசுல வச்சுக்கிடுங்க. எலெக்ஷன் நேரத்துல ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க வேண்டி வரும். என்ன கோவப்படுத்தி பார்க்காதீங்க. நான் அப்படிதான் சொல்லிவிட்டேன். நல்லா புரிஞ்சதில்ல? எல்லாரும் இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. முக்கியமா அந்த போசு பையன்கிட்ட சொல்லி வை. நீ உன் மக தாமரை கிட்ட சொல்லி வை. என்னத்தையாவது வம்பளத்துக்கிட்டு வந்து நிக்காதீங்க. என்னத்த சொல்ல? பாத்தீங்களா மதனி, நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு போறாங்கன்னு. இவங்க கண்ணுக்கு நாம மட்டும்தான் பிரச்சனை பண்றவங்க மாதிரி தெரியுதா? எல்லாரையும் நிக்க வச்சு பேசினாரே, இந்த இடத்துல அவரோட மருமகன் நின்னுச்சான்னு பாத்தீங்களா? மருமகளால அவருக்கு எந்த கெட்ட பேரும் வந்துராதுன்னு அவ்ளோ நம்பிக்கையா. சேது தமிழ கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டதுக்கு அவர் வேணான்ல சொல்றாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? ஆமா, நம்மள எல்லாரும் முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீ வேணா பாருடி, இந்த தமிழ் செல்வியாலதான் இந்த ஆளு பேரு சந்தி சிரிக்க போகுது. மாமா, மாமா, அத்தை, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் மாப்ள. சொல்லுங்க மாமா. தெய்வாதீனமா விசேஷம் நல்லபடியா முடிஞ்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்ள. சந்தோஷம் மாமா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல தம்பி. இன்னைக்கு காலையில நல்ல காரியம் நடக்கிறதும் அதுவுமா பெரிய தடங்கலா. தமிழ் செல்விய கடத்தி வச்சு என்னென்னமோ நடந்து போச்சு. அத்தை, எதுக்கு நடந்தது திரும்ப நினைச்சுக்கிட்டு? கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான். பல வருஷமா ஊர்ல கைவரிசை காட்டிட்டு இருந்த அந்த கொள்ள